அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம். இன்றைய பதிவில் ராகு திசை 18 வருஷம். இந்த ராகு திசை 18 வருஷம் ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ நடக்கின்ற பொழுது பலருக்கு அந்த ராகு திசை நல்லது செய்வதும் உண்டு, பலருக்கு அந்த ராகு திசை கெடுதல் செய்வதும் உண்டு. இந்த ராகு திசையில் தொடர்ந்து வரக்கூடிய புத்திகளில் எந்தெந்த தெய்வத்தை வணங்கினால் அந்த கஷ்டங்கள் விலகி சகல ஐஸ்வர்யம் கிட்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் அதாவது சுவாதி, திருவாதுரை, சதயம் இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக ராகு திசை வரும். பலருக்கு முதல் திசையாகவும் ஒரு சிலருக்கு மத்திய பகுதியிலும் வாழ்வின் கடைசி பகுதியிலும் இந்த ராகு திசை வரும். இந்த ராகு திசைக்குரிய பலாபலன்கள் என்ன என்பதை பற்றியும் அதற்குரிய தெய்வ வழிபாடுகளை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் தொலைதூர மாவட்டங்களில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்க பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் இவைகளை அனுப்பி வைக்கலாம். அப்படி அனுப்பி வைக்கின்ற பொழுது உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நேரத்தில், குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கான ஜாதக பலாபலன்கள் சொல்லப்படும். இதற்காக மிக குறைந்த கட்டணம்தான் வாங்கப்படுகிறது, அதிக கட்டணம் வாங்கப்படுவதில்லை. இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதே தமிழகத்திலே தொலைதூர மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளிலே இருக்கக்கூடியவர்களெலாம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே யாரிடத்திலும் அதிக கட்டணம் வாங்குவதில்லை. சரி, வாருங்கள், ஒரு சித்தர் பாடலுடன் இந்த பதிவை நாம் தொடங்குவோம். ராகு திசை வந்துவிட்டதே என்று யாரும் கலங்க தேவையில்லை. அத்தனை நன்மை செய்யக்கூடியவர்களுக்கும் ராகு திசை தீமை செய்யக்கூடியவர்களுக்கும் அந்தந்த புத்திகளில் என்னென்ன தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். காணவே ராகு திசை வருஷம் 18. கணதையுள்ள ராகு புத்தி தோணவே மாதம் அது 32. தொகையான நாள் அதுவும் 12 ஆகும். ஏனவே சத்துருவால் நிபந்தனையோடு எண்ணமுள்ள மனைவியரும் இருந்த இடம் பாலாம். போனவே பழம்பொருளும் சேதமாம். பிளமான நோய் எதுவும் கூடி கொள்ளும். சித்தர் பாடல். இந்த ராகு திசை வந்துட்டா அது இப்படியெல்லாம் கெட்டது தான் நடக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். அது உண்மைதான். ஆனாலும் இந்த ராகு இப்படி அவர் சொன்ன கருத்துப்படி இந்த ராகு திசை வர்ற பொழுது இந்த ராகு 8-12 இருந்தால் அவர் சொல்கிற கருத்து அப்படியே வரும். எதிரி, கடன், நோய், பீடை, மனைவி மக்களுக்கு பகை, வாழ்ந்த இடம், இருக்கிற இடம் பாழா போகும். ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு போவாங்க. தனதானிய இழப்பு, பொன்பொருள் நஷ்டம், தொழில் வியாபார நஷ்டம். ராகு திசையில் சுய புத்தி 2 வருஷம் 8 மாதம் 12 நாளில் மேற்சொன்ன
இந்த கெடுதலெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது சித்தர் பாடலினுடைய கருத்து. அது உண்மைதான். ஆனால் எல்லாருக்குமே அந்த ராகு தசை கெடுதல் செய்யாது. ஒரு சிலருக்கு தான் செய்யும். அதுக்கு இந்த மேற்கண்ட இந்த ராசி கட்டத்தில ராகு இருக்கு இல்லைங்களா? அதாவது ராகு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், மகரம், துலாம், விருச்சிகம் இந்த ராசியில் இருந்து ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ அந்த வீடு லக்கணத்துக்கு 1, 4, 7, 10, 5, 9, 10, 11ஆம் வீட்டில் இருந்தா ராகு நின்ற நட்சத்திராதிபதி அவருக்கு கேந்திர திரிகோணம் ஏறினாலும் ராகு நின்ற வீட்டோன் அவருக்கு கேந்திரம் திரிகோணம் ஏறினாலும் அந்த ராகு திசை மேலான ராஜயோகத்தை தரும். அந்த வகையில் அந்த ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ ராகு திசை முழுவதுமே எதிரி தொல்லை இருக்காது. கடன் கட்சி இல்லாமல் பொழப்பு போகும். தொழில் வேலை நல்லா நடக்கும். திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும். தனதானிய வரவு இருக்கும். பெண்களால் வரவு உண்டாகும். நல்ல புத்தி நல்ல யோசனை உண்டாகும். நல்ல புத்திரம் சந்தான சௌபாக்கியம் ஏற்படும். அதனால் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறக்கூடிய யோகம், பூமி காணி வாங்குகிற யோகம், இப்படி சகல ஐஸ்வர்யத்தையும் அந்த ராகு கொடுத்துருவார். இப்போது இந்த ராகு புத்தி சுய புத்தி யாருக்கும் நன்மை தராது. ஆனால் அந்த புத்தியில் கொஞ்சம் நம்ம கவனமாக தான் இருக்கணும். அப்போ அந்த சுய புத்தியில் என்ன பண்ணணும்னு சொன்னால், துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வரணும். ராகு பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வரணும். குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அப்படி வர்ற போது அந்த எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது விலகும். அதே மாதிரி சனி புத்தியில் ராகு சுய புத்தி முடிஞ்சு குரு புத்தி வரும். குரு புத்தியில் பொன் பொருள் புத்திரம் சகல சௌபாக்கியம் கிடைக்கிறதுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடையும் துர்க்கை அம்மன் வழிபாடையும் செஞ்சுட்டு வரணும். அப்படி செஞ்சுட்டு வர்றபோது அந்த குரு மோசமான நிலையில் இருந்தால் கூட நல்லதை கொடுத்துருவார். அடுத்து சனி புத்தி வரும். இந்த சனி புத்தி துன்பம் விலகி சகல ஐஸ்வர்யம் பெறவும், நல்ல வாழ்க்கை சிறப்பாக நடக்கவும், நோய் நொடி பீடை பிணி விலகவும், தாய் தந்தை நல்நிலை பெறவும், ஜாதகனுக்கு நோய் நொடி பீடை விலகி சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கவும், தொழிலில் மேன்மை அடையவும் சனீஸ்வர பகவான் வழிபாடையும் துர்க்கை அம்மனுடைய வழிபாடையும் செஞ்சுட்டு வரணும். அடுத்து புதன் புத்தி வரும். இந்த புதன் புத்தி ஒரு சிலருக்கு நல்லதாக இருக்கும், ஒரு சிலருக்கு கெடுதலாக கூட இருக்கும். அப்போ அந்த நல்லதாக இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் புதன் புத்தியில் தொழில், வியாபாரம், கல்வி சிறப்பாக இருக்க, காணி, பூமி, பொன் பொருள் சிறப்பு பெறுறதுக்கு, சகல ஐஸ்வர்யம் பெறுறதுக்கு துர்க்கை அம்மனையும் மாரியம்மனையும் வழிபாடு செய்யணும். புதன்கிழமை நாளில் பெருமாள் லட்சுமி வழிபாடும் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் செஞ்சுட்டு வரணும். அப்போது அந்த புதன் புத்தி கெட்டதாக இருந்தால் கூட நல்லது செஞ்சிடும். அடுத்தது கேது புத்தி வரும். இந்த கேது புத்தியில் பகை, சத்ரு, நோய் நொடி பீடை, மனநோய், உடல் நோய் இதெல்லாம் விலகி, காயம் தேகப்பீடை விலகி சகல ஐஸ்வர்யத்தை பெறணும்னா அந்த விநாயகப் பெருமான் வழிபாடையும் கேது பகவான் வழிபாடையும் துர்க்கை அம்மன் வழிபாடையும் செஞ்சுட்டு வரும். அடுத்து சுக்கிர புத்தி வரும். இந்த சுக்கிர புத்தி அந்த திசையில் நல்லா இருந்தாலும் சரி, மோசமான நிலையில் இருந்தாலும் சரி, அந்த சகல சுக்கிரனால் வரக்கூடிய அந்த சகல ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கு, பொன்பொருள் பூமி சேர்றதுக்கு, அரசு சார்ந்த காரியம் வெற்றி பெறத்துக்கு,
தாய், மனைவி, தாய் வகையறா எல்லாம் சிறப்பு பெறதுக்கு, உடல்ல உள்ள நோய் நொடி விலகுறதுக்கு, துர்க்கையம்மன் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அப்படி செஞ்சுட்டு வர்றபோது இதையெல்லாம் விலகிடும். அடுத்து சூரிய புத்தி வரும். இந்த சூரிய புத்தியில் வரக்கூடிய தீமைகள் எல்லாம் விலகி, எதிரி தொல்லை விலக, நோய் நொடி பீடை விலக, பூமி சேதம், பொன்பொருள் சேதம் குறைந்து நன்மை பெறுறதுக்கும், துன்பம் துயரம் விலகி சகல ஐஸ்வர்யம் பெறுறதுக்கும், கண்டம் பீடை பிடி விலகிறதுக்கும் சூரிய பகவான் வழிபாடும், சிவன் பார்வதி வழிபாடும், துர்க்கையம்மன் வழிபாடும் செஞ்சுட்டு வரணும். அடுத்து சந்திர புத்தி. இந்த சந்திர புத்தி சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கணவன் மனைவி ஒற்றுமை, மனநிலை சிறப்பு பெறணுங்கிறதுக்காக பொன்பொருள் சேதம் தவிர்த்து, மரண கண்டனை விலகி, நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊடு, நகரம் விட்டு நகரம் போகாமல், அப்படி போனாலும் போகக்கூடிய இடத்துல சிறப்பும் புகழும் பொன்னும் பொருளும் கிடைக்கணும், மனைவி மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், மாடு கன்று பால் பாக்கியத்துடன் வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா துர்க்கையம்மன் வழிபாடும், சிவன் பார்வதி வழிபாடும், பார்வதி பரமேஸ்வரன் வழிபாடும் செஞ்சுட்டு வரணும். அந்த சந்திர புத்தியில் சிறப்பு தரும். அடுத்து செவ்வாய் புத்தி வரும். இந்த செவ்வாய் புத்தியில் நெருப்பால் வரக்கூடிய தீமை, கெட்ட செயல், தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு, நீசப்பெண், தகாத பெண் மூலம் வம்பு வழக்கு வராமல் இருக்க, பொன்பொருள் சேதம் இல்லாமல் நல்லபடியாக வரவு கிடைக்க, செய்கிற வேலையில், வரக்கூடிய வேலையில், தொழிலில், வியாபாரத்தில் எந்த இடையூறும் வராமல் இருக்க துர்க்கையம்மன் வழிபாடும், ஸ்ரீ முருகப்பெருமான் வழிபாடும், சுப்பிரமணிய கடவுள் வழிபாடும் செஞ்சுட்டு வரணும். அது ரொம்ப சிறப்பு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவு.